இப்படி கொழுப்பு அடைச்சு போயிருந்தா அவன் பரலோகத்தை குறித்து எங்க சிந்திப்பான்? அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் 5 நிமிஷம் தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, 50 கொட்டாய் விடுவான். கொட்டாய்க்கு மேல கொட்டாவி. ஏன்? ஆவி இல்லை, தாகம் இல்லை, கவனம் இல்லை. நான் சீர்திருத்தம் பண்ணுகிறதுக்கு எனக்கு தடை பண்ணுகிறார்கள். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும், வசனம் 16, அவைகள் பாக்கியமுள்ளவைகள். இன்னைக்கு ஆண்டவர் எதை பாக்கியம் அப்படின்னு சொல்றார், எதை ஆசீர்வாதம் என்று சொல்றார்? கர்த்தரோடு ஒன்றாக இணைந்து அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சேஷனாக அவர் வாயில் இருந்து புறப்படுகிற அந்த ஜீவ வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இருதயத்திற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவ வார்த்தையாக யாருக்கு தாகம் தவனம் இருக்கிறதோ அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய வாஞ்சை பரலோகம். அவர்கள் பூலோகத்தில் தங்களை அந்நியராக பார்க்கிறார்கள். இந்த உலகத்துக்கு நான் அந்நியன், இந்த உலகத்தில் நான் பரதேசி, இது எனக்கு நிரந்தரமான ஒரு தேசம் அல்ல. எனக்கு நிரந்தரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற தேசம் தேவனுடைய ராஜ்யம். இவர்கள் தங்களை அந்நியரும் பரதேசியுமாக பார்க்கிறவர்கள். இவர்களுடைய கண்கள் தான் திறக்கப்பட்டிருக்கிறது, இவர்களுடைய செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறது, இவர்களுடைய இருதயம் உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயமாக இருக்கிறது. இப்படி தேவன் செய்கிறதை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வாஞ்சையை காணக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள், உணரக்கூடியவர்கள் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் தான் பாக்கியவான்கள். மனுஷன் சொல்லுகிற காரியம், எனக்கு உலகத்தில் அந்தஸ்து இருக்குது, எனக்கு நல்ல பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நிர்பந்தமான நிலையில் நித்திய அக்கினிக்கு போய் சேர்கிறவர்கள், உணர்வற்றவர்கள். ஆண்டவர் அதைத்தான் சொல்லி கொடுக்கிறாரு. இன்னைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட ஜனங்கள், சமுதாயத்தை தான் நாம் காண முடிகிறது. அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் கொடுத்தாலும் அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய செவியே கிடையாது. ஆண்டவர் பேசினார்னா உலகத்தில் உள்ள வார்த்தைகளை விட, உலக தாளந்துகளை விட அது மேலானது என்று அதை கனப்படுத்துகிற உணர்வே கிடையாது. ஆண்டவர் மோசேயிடம் பேசுறார். மோசேயை சொல்வாங்க எல்லாரும், மோசே எப்படிப்பட்டவர் என்பதை, அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், அவர் தேவனுக்கு எப்படி பயந்து நடங்குகிறவர், தேவனுடைய வார்த்தை எப்படி கனம் பண்ணுகிறவர். அந்த இஸ்ரவேலர் சொல்வாங்க, நாங்க மோசையின் சீஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்கக்கேடு. மோசையின் ஆவியில் ஒரு 1000 1 லட்சத்தில் 1 கூட அவர்கள்ட்ட கிடையாது. மோசே எப்படிப்பட்டவர், தேவனுக்கு நடுங்குகிறவர் மோசே, தேவனை கனம் பண்ணுகிறவர். அவர் உலகத்தை சுதந்தரிக்கிறவர் அல்ல, தேவனை சுதந்தரிக்கிறவர், அவருடைய வார்த்தையை சுதந்தரிக்கிறவர். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம், நாம் வாசித்த அந்த அதிகாரத்திலே முதல்ல வரும். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து. எபிரேயர் 11:24 வசனத்திலிருந்து. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து, தனக்கு ஒரு ராஜ அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன், ராஜ அரண்மனை, ஒரு இளவரசனுக்குரிய அந்தஸ்து. எவ்வளவு பெரிய அந்தஸ்து! இன்னைக்கு இதைத்தான் இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் ஆசீர்வாதம் சொல்றாங்க. இன்னைக்கு உலகத்தார் எதை ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்களோ அதை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நீ எதை ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறாயோ அந்த ஆசீர்வாதத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை பாரு. மோசையின் மூலமாக, மோசையின் சாட்சியின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்.
அவர் விசுவாசிக்கிற ஒரு காலம் வந்தபோது, பெரியவன் ஆன போது, அதுவரை பார்வோனுடைய அரண்மனையில தான் இருந்தார். இப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற காலம் வரும் பொழுது, அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்புகிற காலம் வரும் பொழுது, அவர் எப்படி சிந்திக்கிறார்? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை எண்ணப்படுவதை வெறுத்து. யாராவது வெறுப்பாங்களா? அவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிறத, ராஜ அந்தஸ்துல இருக்கிறத யாராவது வெறுப்பாங்களா? அது அவருக்கு வெறுப்பாக இருக்கு. ஏன் அப்படின்னா தேவன் பேசி இருக்கிறாரு. எகிப்தின் வாழ்க்கை வேறு, கானானின் வாழ்க்கை வேறு. எகிப்து அழிவுக்கு ஏதுவானது. கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது உன் தேவனுக்கு உரியது. அங்கே உனக்கு பாதுகாப்பு, இங்கே உனக்கு அழிவு. தேவன் மோசையோட பேசுறாரு. அதன் விளைவு அவர் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை அவர் அருவருக்கிறார். இப்படி ஒரு அந்தஸ்து எனக்கு தேவை இல்லை. அது எகிப்து தரக்கூடிய அந்தஸ்து. நான் எகிப்தியன் அல்ல, நான் கானான் வாசி. இது என்னுடைய சுயதேசம் அல்ல, நான் இங்கு அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். வெறுத்து 25வது வசனம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகத்தில் ஆசீர்வாதம் 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 என்று பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கியார்கள், அவர்களுடைய பிரசங்கங்களை கேட்கிற ஜனங்கள் அநேகம். எது ஆசீர்வாதம்? இம்மைக்குரிய தாளந்துகளை பெற்றுக்கொள்கிறதை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற ஒரு பெரிய கூட்டம் உண்டு. ஆனால் ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்றாரு? நீ சொல்லுகிற இந்த உலக ஆதாயம், உலக தாளந்துகள், உலகத்தை சுதந்திரிக்கிற ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, அநித்தியமான பாவ சந்தோஷம். நீ சொல்கிற அந்த ஆசீர்வாதத்திற்குள் அநித்தியம் இருக்கு, பாவம் இருக்கு, பாவம் தரக்கூடிய சந்தோஷம் இருக்கு. அநித்தியம் இருக்கு. உன் கையை விட்டு எப்போ புடுங்கப்படும், அது உன்னை விட்டு ஓடும், அல்லது நீ விலகி ஓட வேண்டியது இருக்கும். உன்னுடைய மரணம் சம்பவிக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் கடந்து போகும். அது அநித்தியமானது. அதற்குள்ளே பாவம் இருக்கு. உலக தாளந்துகளை சுதந்திரிக்கிறதுல என்ன தப்பு? எனக்கு பரலோகம் வேண்டாங்க, எனக்கு பூலோகத்தில் நான் ஐஸ்வர்யத்தை நான் சுதந்திரிக்கிறதுல என்ன குற்றம் என்று கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்றார். அதற்குள்ளே பாவம் இருக்கு. அது மட்டும் இல்ல, மரணம் இருக்கு. எங்கே பாவம் இருக்கோ அங்கே மரணம் இருக்கு. எங்கே மரணம் உண்டோ அங்கே பாதாளம் உண்டு, நித்திய அக்கினி உண்டு. உலக தாளந்துகளுக்குள், உலக சந்தோஷங்களுக்குள் இத்தனையும் மறைந்திருக்கு. பாவம் மறைந்திருக்கு. ஏன்னா மாம்ச சிந்தையில் பாவம் இருக்கும். உலக ஐஸ்வர்யத்தினை சுதந்திரிக்கும் போது மாம்ச சிந்தையில் தான் அதை செய்ய முடியும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது பாவம். அந்த பாவத்தின் விளைவு மரணம், பாதாளம், நித்திய அக்கினி. இவைகள் அத்தனையும் நீ சொல்லுகிற ஆசீர்வாதத்திற்குள் மறைந்திருக்கிறது. பாவத்தை, மரணத்தை, நித்திய அக்கினியும் பாதாளத்தையும் மறைத்து வைக்கிறது தான் இந்த உலக ஐஸ்வர்யம். வெளியே அது காட்டாது. வா, பாதாளத்தின் மறுரூபம் இந்த உலக ஐஸ்வர்யம், மரணத்தின் மறுரூபம். அது கள்ள வேஷம் போட்டுக்கிட்டு இருக்குது, வேஷம் தரித்து இருக்குது. மரணத்தின் வேறொரு சாயல் தான் உலக தாளந்துகளின் நிறைவு. பாதாளத்தின் சாயல் தான் வேறொரு வேஷம் போட்டுக்கிட்டு நான் உலக ஐஸ்வர்யம் என்று அமர்ந்திருக்கிறது. இன்னைக்கு அதை தேடிதான் இன்னைக்கு எல்லாரும் போறாங்க. அதுதான் ஆசீர்வாதமாக தெரிகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படிதான் சொல்றாங்க, ஆண்டவர் எங்களை உயர்த்தணும் அப்படின்னா உலக தாளந்துகள் எங்களுக்கு வேணும். உலக தாளந்துகள் வந்தாச்சுன்னா ஆண்டவர் எங்களை உயர்த்தி இருக்கிறாரு. புத்தியினே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அறிவு இருக்கா உனக்கு? வேத புத்தகம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல,
கிறிஸ்துவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நீ அலட்சியம் பண்ணாம இப்படிப்பட்ட வார்த்தை நீ சொல்ல முடியாது. என்னைக்காவது அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நீ கேட்டு இருக்கிறாயா? கேட்டிருந்தா இப்படிப்பட்ட வார்த்தை நீ சொல்ல மாட்டாய். மோசே எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், எகிப்தின் அந்தஸ்து அநித்தியமானது, அதற்குள்ளே பாவம் இருக்கு. அந்த சந்தோஷம் பாவம் கொடுக்கிற சந்தோஷம். அதற்குள்ளே மரணம் இருக்கு, அதற்குள்ளே அழிவு இருக்கு, அதற்குள்ளே பாதாளம் இருக்கு, நித்திய மரணம் இருக்கு, உனக்கு நித்திய நியாய தீர்ப்பு. அத்தனையும் மறைத்து வைக்கிறது தான் உலக ஐஸ்வர்யம். நீ பரலோகத்தை தேடாமல் உலக ஐஸ்வர்யத்தை தேடுகிறவனுக்குள் இத்தனை கேடு இருக்கிறது. அதை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும். அதை தேடுகிற ஒரு வாழ்க்கைக்குள் ஓடக்கூடாது. அதுதான் எனக்கு ஆதாரம், அது இருந்தால் தான் நான் வாழ முடியும் என்கிற ஒரு நிர்பந்த நிலை வரக்கூடாது. அதை எந்த இடத்துல வைக்கணும்? காலின் கீழே வைக்கணும். அது உன் தலைக்கு மேல ஏறி அது உன்னை பாரப்படுத்தக்கூடாது. உலகத்தை தேடுறேன், உலகத்தை தேடுறேன், உலகத்தின் பொருளை தேடுறேன், பணத்தை தேடுகிறேன். இவர்கள் உலகத்தை தேடுகிறவர்கள் இவர்கள் ஒருபோதும் தங்களை அந்நியரும் பரதேசியுமாக பூமியில் காணவே மாட்டார்கள், காண முடியாது. மோசேயின் உதாரணத்தை பாருங்க. தேவனுடைய வார்த்தை அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. எப்பா, நீ இருக்கிற ஒரு பெரிய அந்தஸ்து, அந்த அந்தஸ்திற்குள் பாவம் இருக்கு. பாவத்தின் மறுரூபம் தான் எகிப்து. பார்வோனின் குமாரத்தின் மகன் என்கிற ஒரு பெரிய பட்டம் இருக்கு. அந்த பட்டத்திற்குள் பாவம் இருக்கு, மரணம் இருக்கு, பாதாளம் இருக்கு. இதை மறுரூபம் போட்டுக்கொண்டு வேஷம் போட்டுக்கொண்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறது. எச்சரிக்கை. பார்வோனுடைய குமாரத்தி என்று எண்ணப்படுகிறதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தரசுல வச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. எகிப்தின் ஐஸ்வர்யனாக இளவரசனாக இருக்க வேண்டுமா, அல்லது தேவனுடைய வார்த்தையின்படி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? அழிவுள்ள இந்த உலகத்தை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளணுமா, அழிவில்லாத நித்திய ஜீவன் நித்திய ராஜ்யத்தை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளணுமா? தராசுல எந்த பக்கம் மேல போகுது, கீழே போகுது? அவர் ஒப்பிட்டு பார்க்கிறாரு. எகிப்தில் நான் அந்நியன், நான் பரதேசி. இந்த உலகத்தில் நான் அந்நியன், நான் பரதேசி. என்னுடைய சொந்த உலகம் அழிவில்லாத உலகம், அழிவில்லாத ராஜ்யம். இயேசு கிறிஸ்து என்னை அந்த அழிவில்லாத ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதற்கு அவர் இடைப்படுகிறார். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், எனக்குள்ளே ஜீவிக்கிறார். நான் உயிர்ப்பிக்கப்பட்டவன். இப்போ ஒப்பிட்டு பார்க்க சொல்றார் ஆண்டவர். ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு உலக தாளந்துகளை தேடி ஓடுகிற கூட்டம், அந்த கூட்டத்தாரில் யாரையாவது ஒருவர் இடத்தில் கேளுங்க, நீ நிம்மதியா இருக்கியாப்பா? இருக்க முடியாது. எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? புகை போல மாயமாய் போகிற இந்த உலகம், இந்த சரீரத்தை நம்பி ஒருத்தன் தண்ணீர்ல இறங்குறான் அப்படின்னா அவன் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருக்கவே இருக்காது. எவ்வளவு உயர்ந்த பதவியோ அந்தஸ்தோ இருந்தாலும் அது எந்த நேரத்திலையும் கால வாரும். தானியேல் வாழ்க்கையில் அதைத்தான பார்க்கிறோம். 126 தேசத்துக்கு பிரதானி, மறுநாள் சிங்கத்தின் கெபிக்கு போறாரு. அந்த 126 தேசத்துக்கு பிரதானியாக இருந்த அந்த அந்தஸ்து இவர் சிங்கத்தின் கெபிக்கு போக விடாதபடிக்கு தடை பண்ண முடிந்ததா? இல்லை. பாதுகாக்க முடிந்ததா? இல்லை. யோபுவுக்கு எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் இருந்தது. ஆனால் ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது இந்த ஐஸ்வர்யம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடிந்ததா? இல்லை, முடியாது. அதை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். ஐஸ்வர்யம் வஞ்சிக்கும். இந்த ஐஸ்வர்யத்தை நம்பி, இந்த உலக தாளந்துகளை நம்பி நான் நித்திய ராஜ்யம் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்கிறதற்கு, சுதந்திரிக்கிறதற்கு நான் தவறிவிடக்கூடாது. இதைத்தான் மோசே பார்க்கிறார். ஆண்டவர் சொன்ன உடனே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அதற்குள் வஞ்சகம் இருக்கு. தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, இந்த ஐஸ்வர்யத்தில் மரணம் இருக்கு, ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகின்ற அந்த ஜனங்களோடு நிந்தை இருக்கு. அந்த நிந்தைக்குள் எனக்கு சந்தோஷம் இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு. இது புரியணும்.
உலகத்தில் உபத்திரவம், பாடுகள், போராட்டம் என்று சொல்லுகிறோமே, அந்த பாடுகள் போராட்டத்திற்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது.